வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் யாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். டிடிவி தினகரன் அவர்களுடைய மனைவி. நான் உங்களை எல்லாம் பார்க்க அவர் வர சொல்லியிருந்தாரு, அதனால வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்ததுல. இந்த பிரியம், இந்த பாசம் தான் எங்களை கடமைப்பட்டவங்களா ஆக்கியிருக்கு. அவர் உங்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டவர். 14 வருஷம் கழிச்சு இங்க வந்து 14 வருடம் கழித்து இங்க வந்திருந்தாலும் இன்னைக்கும் நீங்க அவரை அந்த இடைவெளி இல்லாத ஒரு அன்பு பாசத்தை நீங்க கொடுக்கறத பாக்குறப்ப உண்மையிலே நாங்க 2 பேருமே திக்குமுக்காடிட்டோம். இங்க எல்லாம் அதிர்ஷ்டையா எல்லா இடங்கள்லயும் பாக்குறோம். உங்களுடைய அந்த மகிழ்ச்சி, உங்களுடைய அந்த பாசம், அந்த பிரியம். நீங்க வந்து உறவுகளா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க அவரு சகோதரரா, பையனா, இல்ல அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது நல்லா தெரியுது. அதான் சொன்னேன், வெற்றிங்கிறது உங்க முகத்திலேயே தெரியுது எங்களுக்கு. என்ன நீங்க நிச்சயம் குக்கர் சின்னத்துல, இந்த முறை அவர் குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு. அவருக்கு கண்டிப்பா குக்கர் சின்னத்துல நீங்க எல்லாம் ஓட்டு போடணும்ன்றத நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனாலும் அமோக வெற்றி பெறணும். 7 வாக்கு கூட வீணாகாம வீணடிக்காம எல்லாரும் ஒட்டு மொத்தமா குக்கருக்கு போடணும். குக்கருக்கு போடுற ஒரு ஓட்டும் உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான ஓட்டு. குக்கருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் தேனி தொகுதிக்கான வளர்ச்சிக்கான ஓட்டுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவர் 10 வருடங்கள் உங்களுடைய இருந்திருக்காரு. நாங்க மனைவியா இருக்க நான் சொல்றேன், நாங்க அவருடைய அந்த 10 வருடங்கள் உங்களோட அவர் இருந்த மாதிரி நாங்க இருக்கல. ஏன்னா நாங்கெல்லாம் சென்னையில இருந்தோம். அங்க இருந்து நாங்க வந்துட்டு போவோம், பாப்பா படிச்சுட்டு இருந்ததுனால. ஆனா அவரு உங்க கூடவே தான் இருந்தார். தெரியும்ல உங்களுக்கு எல்லாம். இங்கேயே தான் இருந்தார். ஆமா, இங்கேயே தான் இருந்தார் அவர். அந்த மாதிரி இப்போ அவரை நீங்க விடாதீங்க. இந்த முறை அவருக்கு நீங்க ஓட்டு போட்டு உங்க வேட்பாளராக்கி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்க கேட்டு பெற்றுவோங்க. அதே மாதிரி நீங்க இந்த தடவை புடிச்சு வச்சுக்கோங்க அவரை. சரிதானா? உங்க ஏரியால நீங்க அவரை உங்களோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சொல்றாரு கண்டிப்பா நாங்களே, நான் மனைவியானவரா, ஆனா அவருடைய மனைவி, ஆனா அவரு நானு இவ்வளவு செஞ்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. போற இடமெல்லாம் இந்த கோயில் அவரு கட்டினது, சத்திரம் அவரு கட்டினது, வாங்க கீழே இறங்கி வந்து அந்த கோயில்ல நின்று பேசுங்க அப்படின்னாங்க. என்ன நான் போய் நின்று பேசினேன். அப்பதான் நினைச்சேன் இவ்வளவு பண்ணிருக்காரு. அது கூட அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எதையுமே கணக்கு போட்டு ஓட்டு வாங்கணும்னு அந்த மாதிரியான இருக்க தெரியாதவர் என் கணவர். அவர் நல்லது செஞ்சுதான் எனக்கு தெரிஞ்சு அதனால அவருக்கு நீங்க ஓட்டு 5 முறை அமோக வெற்றி பெற வச்சு குக்கர் சின்னத்தை எல்லா இடங்களுக்கும் நீங்களுமே எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். குக்கர் சின்னம் இப்ப முதல்ல வேற சின்னத்துல நின்னதுனால குக்கர் சின்னமா என்னன்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும். சில பேருக்கெல்லாம் குழப்பங்கள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்க தெளிவுபடுத்தி இப்ப இளம் தலைமுறையினர்லாம் இப்ப ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்து சொல்லுங்க. அவர் வந்தாருன்னா என்னென்னலாம் செய்வாரு, என்ன பண்ணாருன்றத சொல்லுங்க போதும். அதை சொல்லி அவங்களையும் முதியவர்களுக்கு குக்கர் சின்னத்துலதான் டிடிவி சார் நிக்கிறாருன்றத சொல்லி அந்த ஓட்டுக்களை வீணடிக்காம கரெக்டா போடுங்க. நான் மேல கேட்டுக்கிறேன். குக்கர் தான் டிடிவி தான் குக்கர். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் போடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நான் பேசிட்டு இருக்கும் போதே எல்லாரும் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுவீங்க. அதான் இந்த பிரியம் தான் போன ஜென்மத்துல நாங்க செய்த புண்ணியம். உங்களையும் எங்களையும் ஒரு பந்தமா இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷம் கழிச்சு வந்தா கூட பிரியாம வச்சிருக்கு. அந்த இடைவெளியே இல்ல. நாங்க பாக்குறப்ப உண்மையாவே அந்த இடைவெளி இல்ல. இதெல்லாம் ஏதோ ஓட்டு வாங்கறதுக்காக எல்லாம் நாங்க சொல்லல. உண்மையாவே நாங்க ஒன்றுதான் இப்ப நான் பேசுறேன். நான் ஒவ்வொரு முறை இந்த 5-6 நாட்கள் அவரோட பிரச்சாரத்துக்கு போனப்ப அதுதான் உடம்பு 2 பேருமே. அவர் சொன்னார், என்ன பார்த்து பத்தியா எனக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க, நீ இன்னும் என்கிட்ட ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன், உண்மையாவே நாங்க சொத்து வச்சிருக்கோம், இதெல்லாம் எழுதுவாங்க, அது வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க. இல்ல, உங்களை மாதிரியான மக்களுடைய மனம் தான் அவரு மதிப்பளித்தார். அவருக்கு கொடுத்துதான் பழக்கம். அவருக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து ஏதோ ஒய்ஃபு மனைவின்றதுனால சொல்றேன், அவருக்கு கொடுத்துதான் பழக்கம். இதை நான் எத்தனை வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், நான் சொல்ற வாக்கு உண்மையான வாக்கு. நாங்கெல்லாம் பக்தியா இருக்கிறவங்க, அதனால பொய்யா சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்னு இல்லை.
அவர் உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லது செய்வாருங்கிறத நான் இப்ப மனைவியா இருந்து நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா